அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். நாளைய தினம் வைகாசி மாதத்தினுடைய முதல் நாள். இதை சூரிய சங்கிரமணம் அப்படின்னு நம்முடைய சேனலில் நாம் பல வருடங்களாக இதை பற்றிய பதிவை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். சூரிய சங்கிரமணம் அப்படின்னு பேர். அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுபதி புண்ணிய காலம், இந்த ஆண்டினுடைய முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இது. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தில் அந்த முதல் நாள் நாம் சங்கிரமணம் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசம் ஆகின்ற ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நாம் செய்கின்ற ஸ்நான தான ஜப ஓமங்கள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படி பௌர்ணமியில், எப்படி அமாவாசையில் நாம் செய்த பூஜைகள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்குமோ, அதே மாதிரி தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் சங்கிரமணத்திலும் நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாட்களை நாம் தவறவே விடக்கூடாது. சுக்ஷமத்தில் மோக்ஷம் அப்படின்னு பேர். எல்லா பூஜைகளும் செய்வது எதற்காக அப்படின்னா, நாம் இறைவனை ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்வைத்து பூஜைகள் செய்வோம், அது நடக்கணும் அப்படின்னு நாம் நினைப்போம். அதுதான் மனிதனுடைய இயல்பும் கூட. நம்ம எல்லாரும் அதைத்தான் விரும்புவோம். இறைவன் நமக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு. ஆனால் பூஜைகள் எதற்காக அப்படின்னு கேட்டால், நம்மை நாம் செம்மைப்படுத்தி கொள்வதற்கு, சரியான விதத்தில் நடப்பதற்கு. இதுதான் சிறந்த வழி, இதுதான் சிறந்த மார்க்கம், இந்த வழியில்தான் நாம் பிரயாணம் செய்யணும் அப்படின்னு நம்முடைய மனதை நாம் செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். பொய் பேசக்கூடாது, நல்லதையே நாம் யோசிக்க வேண்டும், இறை சிந்தனையில் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், யாருடைய மனதையும் புண்படுத்தாதவாறு நடந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி இயல்புகள் எல்லாம் இறைவனை வணங்க 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 நமக்கு வரும். அப்போது இறைவனை வணங்குறோம். இந்த மாதிரியான இயல்புகளும் நம்மை அறியாமலேயே நமக்குள்ள, நம்முடைய மனசுக்குள்ள வந்துவிட்டது. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை பெருசாக நாம் சொல்லலாம், சிறுசாகவும் சொல்லலாம். அப்போது நம்முடைய மனதில் மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்குத்தான் நாம் இந்த பூஜைகளை செய்கின்றோம். மனதில் நல்ல சிந்தனை வந்துவிட்டால் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அதனால் நாம் நம்முடைய அந்த இயல்புகள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நாம் ஒரு முறை கவனித்து கொள்ள வேண்டும். பொய் பேசவே கூடாது அப்படின்றதையும் நாம் மனசில் வச்சுக்கணும். நல்லதை மட்டுமே செய்யணும், உதவி செய்யணும். சரீரத்தினால் உதவியோ அல்லது வார்த்தையால் உதவியோ. சிலர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அந்த ஒரு நிமிஷம் அவங்களுடைய மனசு தடுமாறிய நேரத்தில் ஒரு வார்த்தை நாம் நல்லதாக கூறினால் அதுவே அவர்களுடைய வாழ்க்கை உய்வதற்கு வழியாக இருக்கும். இப்படி வார்த்தையாலோ சரீரத்தினாலோ எப்படியோ நாம் உதவி செய்ய வேண்டும். இதெல்லாம் நாம் செய்யும்போது இறைவன் இறங்கி நமக்கு உதவி செய்வார். அப்போது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இறைவனை வணங்க வணங்க நமக்குள்ள நல்ல ஒரு பரிமாற்றம் ஏற்பட வேண்டும். பரிமாற்றம் ஏற்படாமல் எந்த பூஜையும் நமக்கு பலனை தராது என்பதற்காகத்தான். நாளைய தினம் நதிகளில் ஸ்நானம் செய்வது ரொம்ப நல்லது. அப்படி முடியல அப்படின்னா அந்த நதியை வீட்டிலேயே நாம் குளிக்கின்ற அந்த நீரில் கங்காச்ச யமுனாச்ச கோதாவரி நர்மதே சிந்து காவேரி ஜலே சந்நிதிம் குரு அப்படின்னு நாம் சொல்லலாம். இந்த சப்த நதிகள் பெயர்களை சொல்லி தண்ணீருக்குள் கை வைத்து சப்த நதிகள் பெயர்களை சொல்லி நாம் அந்த ஜலத்தால் நாம் குளித்தோம் அப்படின்னா அந்த நதிகளில் குளித்த பலன் 100% அங்கே போய் குளிச்சா வரும் அப்படின்னா ஒரு 50%, ஒரு 50 விழுக்காடு இந்த மாதிரி நாம் அந்த நதிகளை ஸ்மரண பண்ணி வீட்டில் குளிக்கும்போது நமக்கு நிச்சயமாக வரும். அப்போது ஸ்நானம், தானம் பண்ணணும். தானம் பண்ணியே தான் தீரணும். நாம் எதை இப்பொழுது அனுபவிக்கின்றோமோ அதை நாம் போன ஜென்மத்தில் நாம் செய்த தானம். அதனால் தானம் பண்ணணும் அப்படின்னு நம்ம மனசில் தோணி பிரயத்தனமாக நாம் தானத்தை செய்ய வேண்டும். அதனால் தானம். அடுத்து ஹோமம் எங்களால் செய்ய முடியாதுங்க, பரவாயில்ல. இப்போ ஸ்நானம் பண்ணியாச்சு, தானத்தையும் பண்ணியாச்சு, ஜபம் பண்ணுங்க. அதாவது ஓம்
ஓம் ஓம் இந்த மந்திரத்தையாவது நாம் ஜபம் செய்யலாம். அல்லது ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணாய. யாருக்கு எது தெரியுமோ, எது புரியுமோ, எது முக்கியமோ, உங்களுக்கு எது தோணுதோ அதை வச்சு நாம் ஜபம் பண்ணலாம். அடுத்து சில சிறப்பான பூஜைகளை செய்யும்போது இன்னும் நமக்கு அக்ஷய பலன் கிடைக்கும். சூரிய பகவான் ஆரோக்கிய காரகன் மட்டும் கிடையாது, ஐஸ்வர்ய காரகனும் கூட. ஐஸ்வர்யம் அக்னி இடத்தில் இருப்பதாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அதனால் அக்னி அப்படின்னு சொல்லும்போது எது? சூரிய பகவான் தானே அக்னி. அப்போ அந்த சூரியனை நாம் வழிபாடு செய்யும்போது நமக்கு ஐஸ்வர்யம் ஏற்படும். நாளைக்கு காலையில் ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க, காப்பர் செப்பு சொம்பு எடுத்துக்கோங்க. சுத்தமான ஜலம் வச்சு அதில் கொஞ்சமாக குங்குமம் போடுங்க, குங்குமப்பூ போடுங்க, சிகப்பு சந்தனம் இருந்தால் போடுங்க. அடுத்து அருகம்புல் 2, வெள்ளருக்கும் பூ 2, இது எல்லாத்தையும் போட்டு சிகப்பு மலர் இருந்தால் போட்டு, இது எதுவுமே இல்லை அப்படின்னா வெறும் சுத்த ஜலம் குங்குமம் போட்டால் கூட போதும். 2 கையில் பிடித்து கொண்டு சூரிய பகவான் கிழக்கு நோக்கி அவரை பார்த்த மாதிரி 2 கைகளில் வைத்து கொண்டு ஓம் நமோ பகவதே சூரிய நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்லி அவருக்கு அர்க்கியத்தை கொடுக்க வேண்டும். அந்த தண்ணீர் நாம் செடிகளில் ஊற்றிக்கொண்டே அர்க்கியம் கொடுக்கலாம். செடி இல்லை அப்படின்னா கீழே ஒரு பாத்திரம் வச்சு அர்க்கியம் கொடுங்க. அதற்கு பிறகு அந்த தண்ணீரை செடிகளில் ஊற்றிடுங்க. இப்படி சூரிய நமஸ்காரம் செய்து அடுத்து நவக்கிரகங்களில் சூரிய பகவான் கிட்ட போயிட்டு நாம் அதாவது 12 சூரிய பகவான் இருப்பதாக நமக்கு வேதம் சொல்லுகின்றது. அதனால் 12 தீபங்கள் சூரிய பகவானுக்கு ஏற்றி கோதுமை அவரிடத்தில் வைத்து 108 பிரதட்சணம் செய்யும்போது நிச்சயமாக நமக்கு ஐஸ்வர்யம் ஏற்படும். விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருப்பதினால பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு பெருமாளை நாம் மனசார வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். துளசியை வாங்கிட்டு போயிட்டு அவருக்கு கொடுத்துட்டு 2 விளக்குகளை ஏற்றி நாம் வழிபாடு செய்துவிட்டு வரலாம். அடுத்து இந்த சங்கிரமண காலங்களில் மொத்தமாக பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கின்ற நாட்கள் ஒரு வருடத்தில் 96 இருப்பதாக நமக்கு சாஸ்திரம் கூறுகின்றது. அதில் பார்த்திங்கன்னா இந்த சங்கிரமணம், அமாவாசைகள், அது மட்டும் இல்லாமல் விதிபாதா யோகங்கள், இந்த மாதிரி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதில் இந்த சங்கிரமணமும் ஒன்று. அதனால் பித்ருக்களுக்கு தர்ப்பணத்தை செய்யலாம். ஐயோ, பித்ருக்கள் தர்ப்பணமா, இது ஒரு கெட்ட செயலாச்சே, நல்ல நாள் இது செய்யலாமா அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும். எதுதான் முக்கியம் அப்படின்னு கேட்டால் பித்ருக்களை வணங்குவது தான் முக்கியம் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அதனால் பித்ருகாரியங்களை நாம் இடைவிடாது செய்யும்போது நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் அது நல்ல ஒரு செல்வ வளத்தையும் நல்ல ஒரு விருத்தியையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் தர்ப்பணத்தை இந்த நாளில் செய்வது முடியல அப்படின்னா அவர்கள் பெயரில் ஏதாவது அன்னதானத்தை செய்வது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். எது முடியுதோ அதை செய்யுங்க. நிச்சயமாக அனைத்து கடவுள்களினுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். பெரியவா சரணம்.